நிஜமாவே சொல்றேங்க, சான்ஸே இல்ல. தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி கேரட் பாயாசம் செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க. எப்படி திரும்ப திரும்ப செஞ்சிடலாமா? இதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாகுல, அதாவது சேமியா மாதிரி கொஞ்சம் நீல வாகுல ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப கேரட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அகலமான பேன்ல 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான். இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாம இதை வறுத்து அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இதை அப்படியே ஓரமா வச்சிடறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒண்ணா வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அதே பேன்ல கொஞ்சமா கீ சேர்த்திருக்கேன். கீ சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம என்ன நட்ஸ் வேணுமோ அதை உங்க விருப்பம் அதை சேர்த்துட்டு நல்ல நெய்யில ஃப்ரை பண்ணி இதையும் ஒரு பவுல்ல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நட்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதே பேன்ல நம்ம துருவின கேரட்டை சேர்த்து இதையும் 2 நிமிஷம் அந்த நெய்யிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீ வேணா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே ஓரமா இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நெய்யில கேரட்டை ஃப்ரை பண்றதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த கேரட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். அதாவது மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கேரட்டையும் அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கேரட் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்ல, அந்த சூட்லயே அது வெந்துடும். அடுத்ததா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசத்துக்காக சேர்த்து 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கையிலே சாப்பிடணும் போல இல்ல, நிஜமாவே சொல்றேங்க. இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடைசியா இந்த பாயாசத்துக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கங்க. சுகர் சேர்த்து நல்லா சுகரை கரைய விடுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்ச முந்திரி திராட்சையை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரிமாறுங்க. ரொம்ப பிடிக்கும். ட்ரை